உண்மையை சந்திக்கிறார்கள். மனிதர்கள் வளர்ந்த பிறகு தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதை பார்க்கிறார்கள். இவற்றை எல்லாம் பார்க்கிற போது அவர்கள் அறிவு விரிவடைகிறது. அறிவு என்பது புத்தகத்தை படித்து வருவது மட்டும் அல்ல. புத்தகங்களை படித்தால் வருவது தகவல்கள் மட்டும்தான். ஆனால் புத்தகங்களை தாண்டி வாழ்க்கையை படிக்கிற போதுதான் உண்மையான அறிவு வளருகிறது என்பது உண்மை. அந்த வாழ்க்கையை படிப்பதற்கு பல வாய்ப்புகள் கிடைப்பது இதை போன்ற கிராமங்களில் தான் என்பதனால் இந்த குக்கிராமத்திலே நாம் படித்துக் கொண்டிருக்கிறோமே, நாம் சென்னையிலே படிக்கிற ஒரு மாணவனோடு போட்டி போட முடியுமா? அல்லது டெல்லியிலே படிக்கிற ஒரு மாணவனோடு போட்டி போட முடியுமா என்றெல்லாம் நீங்கள் கலங்க வேண்டியது இல்லை. இன்று உலகம் சின்ன கிராமத்தை போல சுருங்கிவிட்டது. ஆனால் பக்கத்து வீடுதான் அந்நிய உலகம் போல ஆகிவிட்டது. இன்று உலகம் சுருங்கிவிட்டது என்று சொன்னால் பல தகவல்களை நீங்கள் பெறுவதற்கான சாதனங்கள் வந்துவிட்டன. சில பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் முதல் நாள் பாடம் நடத்துவதை பார்த்து அதிலே இணையத்திலே இருந்து தகவல்களை எல்லாம் சேகரித்துக் கொண்டு வந்து அடுத்த நாள் ஆசிரியர்களிடம் பல கேள்விகளை கேட்டு அவர்களே பதில் சொல்ல முடியாத அளவிற்கு தகவல்களை தெரிந்து வைத்திருக்கிறார்கள். இன்று நீங்கள் எந்த தலைப்பில் வேண்டுமானால் உங்கள் புத்தகத்தை விரித்து படிக்காமலேயே பல தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். உலகத்திலே இன்று நடந்த ஒரு மாற்றத்தை நீங்கள் இணையத்தை பார்த்து அறிந்து கொள்ள முடியும். ஆனால் பள்ளிக்கூடத்திற்கு வருவது என்பது வெறுமனே தகவல்களை சேகரிப்பதற்காக அல்ல. உங்கள் ஆசிரியர்களை பார்த்து அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் ஆசிரியர்களுக்கான பொறுப்புணர்வு. தங்களுடைய சிறுமை பருவத்தில் பாலகர்களாக இருக்கிற போது ஒவ்வொரு மாணவனும் ஆசிரியரைத்தான் அதிகம் நம்புகிறான். அவர்கள் சொல்வதுதான் வேத வாக்கு என்று நினைக்கிறான். புத்தகத்தில் இருப்பதை விட ஆசிரியர்களுடைய வாயிலிருந்து வருகிற சொற்கள் தான் உண்மையானவை என்று அவன் நம்புகிறான். அவ்வளவு தூரம் நம்பிக்கையை அவன் உங்களிடம் வைத்திருக்கிற போது ஆசிரியர்களாக இருப்பவர்கள் உதாரணமாக இருக்க வேண்டும். ஒரு சாதாரண ஆசிரியர் பாடம் நடத்துகிறார். ஒரு நல்ல ஆசிரியர் நடப்பதை போல வாழ்கிறார். ஒரு மகத்தான ஆசிரியர் தான் சொல்வதை செய்வது மட்டுமில்லாமல் அதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுடைய மனத்திலே ஆழ்மனத்திலே தாக்கத்தை ஏற்படுத்த